மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாடுபிடி வீரர்களையும் மாட்டின் உரிமையாளர்களையும் கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாடுபிடி வீரர்களையும் மாட்டின் உரிமையாளர்களையும் கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் கழக மருத்துவர் அணி இணை செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசு பொருளும் ஊக்கத்தொகையும் வழங்கினார். இதில் கலந்து கொண்டு அவர் பேசுகையில், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் என்றும் அரசாணை வழங்கப்பட்ட இடத்தில் நடைபெறும் போட்டிக்கு 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாட்டிற்கு காப்பீடு செய்து தரப்படும் என்றும் கூறினார். மேலும் திமுகவின் ஏமாற்று திட்டங்களை சாமானிய மக்கள் புரிந்து கொண்டு விட்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு வீட்டிற்கு அனுப்பப்படும். அதிமுக வெற்றி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் கூறினார். பட்டா இருந்தும் வீடு இல்லை, ஜாதி சான்றிதழ் இன்றி கருகும் கல்வி கனவு. மாமல்லபுரம் இருளர் மக்களின் கண்ணீர் கதை. சர்வதேச சுற்றுலா தலமான மாமல்லபுரம் அருகே அடிப்படை உரிமைகளுக்காகவும் ஒரு பிடி நிலத்திற்காகவும் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக இருளர் பழங்குடியின மக்கள் நடத்தி வரும் போராட்டம் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. பட்டா வழங்கப்பட்டும் நிலம் ஒதுக்கப்படாததால் கடற்கரையோரம் ஆபத்தான முறையில் தற்காலிக குடிசைகளில் வசிக்கும் 44 குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நடுவுக்கரை மற்றும் கடும்பாடி ஆகிய கிராமங்களில் இந்த மக்களுக்கு அரசு சார்பில் நிலப்பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் பட்டா வழங்கி 4 ஆண்டுகள் கடந்தும் வருவாய்த்துறையினர் இதுவரை நிலத்தை தேர்வு செய்து பயனாளிகளிடம் ஒப்படைக்கவில்லை. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்திற்கு சென்றால் அந்த ஊர் மக்கள் எங்களை விரட்டுகிறார்கள். அந்த நிலம் நீதிமன்ற வழக்கில் இருப்பதாக கூறி எங்களை உள்ளே விட மறுக்கிறார்கள். அதிகாரிகள் பட்டா கொடுத்ததோடு தங்கள் கடமை முடிந்துவிட்டதாக நினைக்கிறார்கள் என வேதனையுடன் தெரிவித்தனர். தங்குவதற்கு இடமில்லாத நிலையில் மாமல்லபுரம் கடற்கரையோரம் மணல் மேடுகளின் மீது தற்காலிக குடிசைகளை அமைத்து இந்த மக்கள் வசித்து வருகின்றனர். கனமழை பெய்யும் போது மட்டும் மாவட்ட நிர்வாகம் இவர்களை முகாம்களுக்கு அழைத்து சென்று 2 நாட்கள் உணவு வழங்கிவிட்டு மீண்டும் அதே கடற்கரைக்கே திருப்பி அனுப்பி வைத்து விடுகின்றனர். அரசு அதிகாரிகள் தற்போது நடுவுக்கரையில் வீடுகள் கட்டித்தரும் வரை வெளியே வாடகைக்கு செல்லுமாறு அதிகாரிகள் வற்புறுத்துவதாக கூறப்படுகிறது. மாதம் 5000 ரூபாய் வாடகை மற்றும் 20000 ரூபாய் முன்பணம் கொடுக்கும் வசதி இல்லாத இந்த மக்கள் சாலைகளில் குப்பை சேகரித்தும் கூலி வேலை செய்தும் பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்த குடியிருப்பில் உள்ள குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டை உள்ளிட்ட அடிப்படை ஆவணங்கள் ஏதுமில்லை எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஒருவருக்கு ஜாதி சான்றிதழ் இல்லாததால் மேற்கொண்டு கல்வியை தொடர முடியாமல் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு இல்லாததால் இலவச அரிசி கிடைக்காமல் வெளிச்சந்தையில் கிலோ 10 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்கி உண்பதாக அவர்கள் கூறுகின்றனர். பேர் தனலட்சுமி. நாங்க மகாலிபுரத்துல இருந்து பீச்சில இருந்து வந்துட்டு இருக்கோம். 44 பேருக்கு பட்டா கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல. இது வரைக்கும் என்னன்னு கேட்க போனா வராங்க, வந்து பாக்குறாங்க, மழை காலத்துக்கு வராங்க, செய்யறாங்க, கொள்றாங்க. ஆனா என்னன்னு கேட்டா இதை பார்க்கலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்றாங்களே தவிர எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க. தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் உள்ள டிரை லிவ்ஸ் பள்ளி குழுமத்தின் ரோபோட்டிக்ஸ் ஹேக்கத்தான் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் உள்ள ட்ரைலிப்ஸ் பள்ளி குழுமத்தின் ரோபோட்டிக்ஸ் ஹேக்கத்தான் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் சரவணன், பரமேஸ்வரி, பெரிய நாயகி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்தனர். ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் மலர்களும் கத்தரிக்கோளும் கொண்டு வந்து கண்காட்சி தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அமைந்தது. தொடர்ந்து அவர்கள் மாணவர்கள் உருவாக்கிய பல்வேறு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திட்டங்களை பார்வையிட்டு அவற்றின் செயல்முறை குறித்து மாணவர்களிடமிருந்து விளக்கங்களை கேட்டறிந்தனர். இந்த ஹேக்கத்தான் கண்காட்சியில் மாணவர்கள் தங்களது படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வகையில் ரோபோட்டிக்ஸ், தானியங்கி கருவிகள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படும் அறிவியல் முறைகள் உள்ளிட்ட பல்வேறு புதுமையான கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். ஒவ்வொரு மாணவரும் தங்களது திட்டங்களை தாமே வடிவமைத்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செயல்படுத்தி இருந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது. மாணவர்கள் இத்தகைய அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொள்வது அவர்களின் சிந்தனை திறன் மற்றும்
புதுமை உணர்வை வளர்க்கும் என்றும் எதிர்கால கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிக்கும் முயற்சியாக இது அமையும் என்றும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. மேலும் கல்வியுடன் சேர்த்து கராத்தே, யோகா போன்ற உடற்கல்வி பயிற்சிகள், ஓவியம், நடனம் போன்ற திறன் மேம்பாட்டு வகுப்புகளும் பள்ளியில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த ரோபோட்டிக்ஸ் ஹேக்கத்தான் கண்காட்சி மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தும் சிறப்பான நிகழ்வாக அமைந்தது. So this small red button over here, it controls whether the code is inside the Arduino or not there. So if you press the button, the code won't be there anymore, and this thing won't work at all. If you keep a drivers, it will segregate it as drive, and you don't have any confusion that it is a dry waste or a wet waste. We also மற்றும் ஐசோம் லேர்னிங் சார்பாக இன்று ரோபோட்டிக்ஸ் ஹேக்கத்தான் பயிற்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. உலகையே தன்வசப்படுத்தும் செயற்கை நுண்ணறிவை மாணவர்கள் கற்று வந்தனர். வகுப்புகளின் வாயிலாக தென்மேல் பக்கம் காயராம்பேடு ஊராட்சிகளில் சக்தி கேந்திரம் சார்பாக நாளை நமதே தமிழ்நாடு நமதே தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் சிங்கை ரகுராமன் வழிகாட்டுதலின்படி காயரம்பேடு, தென்மேல்பாக்கம் ஊராட்சிகளில் சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் சக்தி கேந்திர பொறுப்பாளர் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் மகளிரணி தலைவி சசிகலா, ஒன்றிய இளைஞரணி பொதுச் செயலாளர் மோகன்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் காயரம்பேடு, தென்மேல்பாக்கம் ஊராட்சிகளில் நடைபெற்ற சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை பிரிவு மாவட்ட தலைவர் மற்றும் மகாசக்தி கேந்திர பொறுப்பாளர் கார்த்திக், மாவட்ட துணைத் தலைவர் சௌபாக்கியா ஆகியோர் கலந்து கொண்டு நாளை நமதே தமிழ்நாடு நமதே சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை ஆட்சிக் கட்டிலில் அமர வைக்க அயராது பாடுபடுவோம் என்று உறுதிமொழி பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கன்னிக்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நம்ம கிராமத்துல இருந்து போற குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூலுக்கு சைக்கிள் கொடுத்தாங்கல்ல. என்ன அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்றேன்னு பண்ணாரா? பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் நடைபெற்ற தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்தநாள் விழா கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 73வது பிறந்தநாள் விழா பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான கருணாநிதி தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிறந்தநாள் விழாவில் பகுதி செயலாளர் கருணாநிதி பேசுகையில், கழக தலைவர் தமிழக மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் எனவும், மத்திய அரசு கல்வி நிதி தர மறுத்தாலும் தமிழகம் கல்வியில் முதல் மாநிலமாக உள்ளது. 2 முறை முதலமைச்சராக இருந்த OPS திமுகவில் இணைந்துள்ளது வரவேற்கத்தக்கது எனவும், வருகின்ற 2026 மீண்டும் 2வது முறையாக கழக தலைவரை தமிழக முதலமைச்சராக்க வேண்டும். இதற்கு திமுக கட்சியில் உள்ள அனைவரும் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என பல்வேறு கருத்துக்களை கூறி சிறப்புரையாற்றி உறுதிமொழி ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 1500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், கல்யாணி, டில்லி, ரம்யா, சத்யபிரபு மற்றும் பம்மல் தெற்கு பகுதி திமுக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், மகளிர் அணியினர் என ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அன்பண்ணன் ப. காளீஸ்வரன் அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி அன்பண்ணன் வில்லி அவர்களை,
தமிழ்நாட்டின் நலன்களையும் ஒரே இலக்கு எமரால்ட் பஜாரில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகா எமரால்டு பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பால் கொள்முதல் நிலையம் தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்தது. இதற்கு நிரந்தரமாக சொந்த கட்டிடம் வேண்டும் என்று எமரால்டு சுற்றுவட்டார பொதுமக்கள் பல்வேறு தரப்பட்ட கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் நீலகிரி மாவட்ட உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பால் கொள்முதல் நிலையத்திற்கு தனியாக கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடம் வர பேருதவியாக இருந்த நீலகிரி மாவட்டத்தின் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் உமாராஜன் இன்று அவர்களது கரங்களால் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்த கட்டிடம் வருவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் பாராட்டுகளையும் நன்றியையும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க செயலாளர் சந்தோஷ்குமார் தெரிவித்துக் கொண்டார். எமரால்ட் பகுதியில் தமிழக முதல்வரின் 73வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகா எமரால்டு பகுதியில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்தநாள் விழா நீலகிரி மாவட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உமாராஜன் தலைமையில் சிறப்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சுற்றுவட்டார பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை சிவகுமார் மற்றும் அம்சத் ஆகிய இருவரும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். 73வது பிறந்த நாளை ஒட்டி இன்று எமரால்டு பகுதியில் இந்த இனிப்புகளை வெட்டி வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று தொடரட்டும் தொடரட்டும் திராவிட மாடல் தொடரட்டும் தமிழகம் தலைமை கூட்டி விடுங்க. ரைட்டு சினிமா வாங்கிக்கப்பா சினிமா கூட்டணும் அவனு கூட்டினா. மதுரை சரவணா மருத்துவமனை மற்றும் சூர்யா ட்ரஸ்ட் இணைந்து ஏழை மக்களுக்காக மதுரை சரவணா கிச்சன் என்ற பெயரில் நடமாடும் உணவகம் நடத்தப்பட்டு வருகிறது. மதுரை சரவணா மருத்துவமனை மற்றும் சூர்யா ட்ரஸ்ட் இணைந்து ஏழை மக்களுக்காக மதுரை சரவணா கிச்சன் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நடமாடும் உணவகம் மாட்டுத்தாவணி மற்றும் புதூர் பகுதிக்கு வந்ததை அறிந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று உணவுகளை வாங்கி சென்றனர். இந்த உணவகத்தில் 10 ரூபாய்க்கு 3 இட்லி மற்றும் 1 டீ என காலையிலும் 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை பிரியாணி, 20 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி என இரவிலும் மலிவு விலையில் உணவு வழங்கப்படுகிறது. ஏழை எளிய சாமானிய மக்கள் தொழிலாளர்களின் சிரமங்களை உணர்ந்து மலிவு விலையில் வழங்குவது வரவேற்கப்படுவதாகவும் டாக்டர் சரவணனுக்கு நன்றியையும் உணவு வாங்கி சென்ற பொதுமக்கள் தெரிவித்தனர். அஸ்தினாபுரம் 37வது வார்டு பகுதி அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் 37வது வார்டு பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பகுதி செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் கிச்சா என்கிற கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் விஜயநாராயணன் முன்னிலையில் அஸ்தினாபுரம் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவி வழங்கி தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் 200க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளாக 5 கிலோ அரிசி பை மற்றும் சேலைகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் வட்டக்கழக செயலாளர் கராத்தே ஸ்ரீதர், வில்லாளன், MIT குமார், லோகு, தேவா, குணசேகரன், தியாகராஜன் உட்பட மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
செல்வகுமார் அவர்களை, கார்த்திக் அவர்களை, ராஜேஷ்குமார் அவர்களை, அரவிந்த் அவர்கள், இளங்கோ அவர்களை, குமார் அவர்களை, மல்லிகா அவர்களை, கோபிநாத் அவர்களை, நெல்லி சக்தி கேந்திரம் சார்பாக நாளை நமதே தமிழ்நாடு நமதே தெருமுனை பிரச்சார கூட்டம் குன்னங்குளத்தூர் கிளையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் வழிகாட்டுதலின்படி நெல்லி சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் குன்னங்குளத்தூர் பிரபாகரன், கிளை தலைவர் காளிதாஸ், ஒளிச்சந்திரன், சக்திவேல், சதீஷ் ஏற்பாட்டில் சக்தி கேந்திர பொறுப்பாளர் தணிகாசலம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட துணைத் தலைவர்கள் சசிகுமார், வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் முரளி, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு முரளிகுமார், மாநில செயற்குழு உறுப்பினர் வரதராஜுலு ஆகியோர் கலந்து கொண்டு நாளை நமதே தமிழ்நாடு நமதே சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை பொதுமக்களிடம் எடுத்து கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க அயராது பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கிளை பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிற பெண்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து கடன் உதவியே கொடுக்கறாங்க. இணைப்பை கொடுத்து மத்திய அரசாங்கம் பாதுகாக்க கைராக எட்டு போய் தான் பதிய வச்சு திரும்ப கொண்டு போய் நிறுத்துவேன். அப்ப சொல்லுவாரு அவரு, ஐயா நீ ஒரு அரசியல்வாதி தானே, உங்களுடைய மோடி ஐயா மென்மேலும் உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, கடன் உதவி 5 லட்சம் பேருக்கு கேஸ் இணைப்பு கொடுக்க சொல்லி மத்திய அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பினாயூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா நேற்று முன்தினம் சிறப்பாக நடைபெற்றது. உத்தரமேரூர் ஒன்றியம் பினாயூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்குகிறது. கடந்த 1926ஆம் ஆண்டு இங்கு திண்ணைப்பள்ளி துவங்கப்பட்டு பிறகு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப் பள்ளி என தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது இப்பள்ளி துவங்கி 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி பள்ளியின் 100ஆண்டு விழா நடைபெற்றது. அப்பள்ளி தலைமை ஆசிரியர் பர்னபாஸ் பால் மற்றும் பினாயூர் ஊராட்சி தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்தரமேரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்பகுதி ஊராட்சி தலைவர் பொன்மொழி பன்னீர்செல்வம், கிராம முக்கியஸ்தர்கள் வேணு, குட்டி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பள்ளியின் வளர்ச்சி அனுபவங்கள் குறித்து பேசினர். ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. முன்னதாக அப்பள்ளியில் 7 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டிய சமையலறை கூடத்தை உத்தரமேரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். பினாயூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி 100ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் பக்தி பாடலுக்கு மாணவ மாணவியர் காவடி எடுத்து நடனமாடி அசத்தினர். பள்ளி நிர்வாகம் மற்றும் வட்டார இப்பள்ளி பார்வை மற்றும் ஆண்டாவில் செய்யப்படுகிறது. 12/11/2000 இந்த பள்ளி ஆரம்பத்திலே நம்முடைய பினாயூர் கிராமத்திலே உள்ளே இருந்தது. கிராமத்திலே பெரியவர் ஐயா மோகன் ஐயர் அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் சார்பாக மரக்காணம் கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட செய்யாங்குப்பம் ஊராட்சியில் சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் சார்பாக மரக்காணம் கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட செய்யாங்குப்பம் ஊராட்சியில்
சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் அந்த பகுதியின் சக்தி கேந்திர பொறுப்பாளர் மற்றும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொருளாளர் பிரேம் தலைமையில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் எத்திராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சி கிளை தலைவர்கள் அப்துல் குத்தூஸ் மற்றும் மாசிலாமணி, மாவட்ட ஆன்மீக பிரிவின் செயலாளர் ஜெயபாலன், இளைஞரணி ஊடக பிரிவின் மாவட்ட பொறுப்பாளர் அருணகிரி, கோட்டக்குப்பம் நகர தலைவர் முருகவேல், ஊடக பிரிவின் மாவட்ட செயலாளர் ஜெயா உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிலம் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் பண்றவங்களுக்கு தான் அந்த பணம் வரும். உங்களுக்கு வருதாமா? அரிசி கோதுமை கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? ஏமா இந்தியாவில் எல்லாருக்குமே கொடுத்தாரு, உங்களுக்கு இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. மோடி அரிசி என்ன பேரு? இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பாரத பிரதமரோட திட்டங்களை நான் ஐயாங்குப்பம் உரிமை சார்பாக மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட மீடியா அந்த ஊடக பிரிவுகளுக்கும் அனைவருக்கும் எவ்வளவு பேர் கொரோனா ஊசி போட்டீங்க சொல்லுங்க பாப்போம். கொரோனா ஊசி போட்டா கை தேவை என்பது இவங்க எல்லாருக்கும் நம்ம ஊர்ல 2 முறை ஊராட்சி மன்ற தலைவர் யாருக்காவது லஞ்சம் கொடுத்துருக்கீங்கன்னா சொல்லுங்க. யாருக்காவது ஒரு ஜெயங்கொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் மாசி மக தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற இக்கோவில் உலக புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டு யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மக தேரோட்டம் விழா கோலாகலமாக நடத்தப்படும். இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், வசந்த உற்சவம் மற்றும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான மாசிமக தேரோட்டம் இன்று துவங்கியது. விழாவையொட்டி பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக்குழு தலைவர் கோமகன், செயல் அலுவலர் செந்தமிழ் செல்வி ஆகியோர் வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். கோவிலை வலம் வந்த தேர் ராஜவீதி வழியாக முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. சுவாமி மற்றும் அம்பாள் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தேரோட்ட நிகழ்வில் அரியலூர், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து நாளை தீர்த்தவாரி நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை சோழீஸ்வரர் வழிபாட்டு குழுமம் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழாவையொட்டி பஞ்சமூர்த்திகளின் திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விருத்தாச்சலம் அருள்மிகு விருத்தாம்பிகை, அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மாசிமக விழாவையொட்டி சுவாமிகளுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனை, பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றன. இதனையடுத்து கடந்த 26ஆம் தேதி விருத்தகிரீஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி விபசித்து முனிவருக்கு காட்சி தரும் ஐதீக திருவிழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாள் விழாவாக பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட 5 திருத்தேர்களில் விநாயகர், சுப்பிரமணியர், விருத்தகிரீஸ்வரர், விருத்தாம்பாள், சண்டிகேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளங்களுடன் காலை 6 மணி அளவில் திருத்தேரோட்டம் தொடங்கியது. முதலில் விநாயகர் தேர் புறப்பட்டது. இதையடுத்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் மற்ற 4 திருத்தேர்களும் புறப்பட்டன. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா பக்தி முழக்கத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். சந்நிதி வீதி, தென்கோட்டை வீதி, மேல்கோட்டை வீதி, வடக்கு கோட்டை வீதி ஆகிய
4 வீதிகள் வழியாக தேர்கள் வலம் வந்தன. இந்த விழாவில் கடலூர் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்ச்சியான மாசிமகம் தீர்த்தவாரி மணிமுக்தா ஆற்றில் நாளை நடைபெறுகிறது. தொடர்ந்து புதுப்பேட்டை அம்மன் குளத்தில் அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமி தெப்ப குளத்தில் எழுந்தருளும் தெப்ப உற்சவமும், நாளை மறுநாள் சண்டிகேஸ்வர சுவாமி வீதி உலாவும் நடைபெற உள்ளன. அரியலூரில் திருமழப்பாடி வைத்திய சுவாமி திருக்கோவிலில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் மாசிமக தேரோட்ட விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 5 சப்பரங்கள் கொண்ட வாகனத்திலும் ஒவ்வொரு நாளில் காட்சி தந்து பக்தர்களுக்கு சுவாமி அருள் பாலித்தார். மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலமான வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று நடைபெற்ற தேரோட்ட திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக தேர் வலம் வந்து மாலை 5 மணி அளவில் நிலையை வந்தடைந்தது. திருமானூர் காவல்துறையினர் மற்றும் அரியலூர் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கோவில்பட்டியில் இளைஞர் கொலை வழக்கில் 2 சிறார் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் 2வது மேலத்தெருவை சேர்ந்த திருப்பதி என்பவரின் மகன் 18 வயதான மாரிமுத்து என்கிற மனோஜ் பிளம்பிங் மற்றும் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்தார். இவர் கடந்த 26ஆம் தேதி இரவு தனது நண்பர்களுடன் அதே பகுதியில் 3வது தெருவில் உள்ள பரோட்டா கடை அருகே நின்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் மனோஜ் மற்றும் அவரது நண்பர்களை வெட்ட பாய்ந்தனர். இதனை பார்த்து மனோஜும் அவரது நண்பர்களும் தப்பித்து ஓடினர். அப்போது கால் தவறி கீழே விழுந்த மனோஜை அந்த கும்பல் சுற்றி வளைத்து அரிவாளால் கண்மூடித்தனமாக வெட்டிவிட்டு தப்பி சென்றது. இதில் பலத்த காயமடைந்த மனோஜ் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு பின்பு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. கோவில்பட்டியில் உள்ள ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் கிங்ஸ் ஆஃப் அவர் ஸ்கூல் என பள்ளியின் பெயரை குறிப்பிட்டு போட்டோ பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அதே பள்ளியில் 11வது வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் பார்த்து இன்ஸ்டாகிராமில் போட்டோ பதிவிட்ட 10ஆம் வகுப்பு மாணவரை அழைத்து, சீனியர் நாங்கள் இருக்கும் போது ஜூனியர் நீங்கள் எப்படி இன்ஸ்டாகிராமில் போட்டோ பதிவிடலாம், அதுவும் கிங்ஸ் என எப்படி குறிப்பிடலாம் என கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த தகராறு இரு தரப்பினருக்கிடையே மோதலாக மாறியுள்ளது. இந்த மோதலின் தொடர்ச்சியாகத்தான் மனோஜ் கொலை செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து இவ்வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் கோவில்பட்டி இலுப்பையூரணி மரவர் காலனியை சேர்ந்த சுடலைமுத்து மகன் 24 வயதான குமார் கொப்பம்பட்டி காவல் நிலையத்திற்குட்பட்ட துரைசாமிபுரத்தை சேர்ந்த
வெண்ணிமலை மகன் 19 வயதான முனியசாமி என்கிற வேலு, திருநெல்வேலி முன்னீர் பள்ளத்தை சேர்ந்த சண்முகம் மகன் 22 வயதான நெல்லையப்பன் மற்றும் மேலப்பாளையத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன், கோவில்பட்டி முகமது சாலிகாபுரத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து ஒரு இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். அதோடு இவ்வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். திருப்புக்குழி விஜயராகவ பெருமாள் கோவிலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிறப்பு வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட திருப்புக்குழி ஊராட்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மலையூர் புருஷோத்தமன் பிறந்தநாளை முன்னிட்டு விஜயராகவ பெருமாள் கோவிலில் சிறப்பு தரிசனம், பாலுச்செட்டி சத்திரத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து அதன் பின்பு வீரராக பெருமாளை வணங்கி 2026 தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வரவேண்டி சிறப்பு வழிபாட்டுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்புக்குழி பாலுச்செட்டி உள்ளிட்ட பேருந்து நிலையம் முன்பு வடை, பொங்கல், கேசரி உள்ளிட்ட அறுசுவை உணவு பொதுமக்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. வருடா வருடம் தலைவர் மலையூர் புருஷோத்தமன் பிறந்தநாளை முன்னிட்டு நிர்வாகிகள் வழங்கி வருகின்றனர். திருப்புக்குழி ஊராட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முத்து, சுதாகர், இளைஞரணி சுரேஷ், மோகன், பெருமாள், திருவேங்கடம், ரமேஷ், சீனிவாசன், வேலு, சுரேஷ், இளையராஜா, பாரத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்த நாளில் திமுகவில் இணைந்த பாஜக நிர்வாகி ஊராட்சியில் கழக கொடியை ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புடன் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் 73வது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய கடம்பாடி ஊராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமு அன்பரசன் ஆலோசனையின் அடிப்படையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி வழிகாட்டுதல் படி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 73வது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் பூபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடம்பாடி கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் கணேசன் அக்கட்சியிலிருந்து விலகி திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் பூபதி முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். கழகத்தில் இணைந்த கணேசனுக்கு ஒன்றிய துணை செயலாளர் பூபதி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் கடம்பாடி சேட்டு, நிர்வாகிகள் சந்திரன், மகேந்திரன், பிரகாஷ், சுதாகர், மனோகரன், கௌதமன், ஏழுமலை, முருகப்பன், வீரராகவன், கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்ச்செல்வன், விநாயகம், புகழேந்தி, தமிழரசன், செல்வராஜ், நந்தகுமார் உட்பட மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மயிலம் வடக்கு ஒன்றியம் தீவனூரில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வடக்கு ஒன்றியம் தீவனூரில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் தலைமையிலும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் முன்னிலையில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மயிலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மயிலம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து கழக நிர்வாகிகளும், மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர்
பம்மல் தெற்கு பகுதி 10வது வார்டு கழக திமுக சார்பில் கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கழக கொடியேற்றி கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தெற்கு பகுதி 10வது வார்டு கழக திமுக சார்பில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தாம்பரம் மாநகராட்சி பம்மல் 10வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் முகமது அப்பாஸ் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை குழு அமைப்பாளர் தன்ராஜ் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம் திமுக கழக கொடியின் இருவண்ணம் பொருந்திய கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இதில் 10வது வார்டு பகுதி திமுக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவருடைய 73வது பிறந்தநாள் விழாவை 10வது சார்பில் மிக சீர்திருக்கின்ற தாம்பரம் மாநகராட்சி மரக்காணம் மேற்கு ஒன்றியம் மன்னார் சுவாமி கோவில் அருகே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றியம் மன்னார் சுவாமி கோவில் அருகே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் பழனி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார். இதில் மரக்காணம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே. ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளில் செஞ்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த 10 குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக வழங்கிய செஞ்சி சட்டமன்ற தொகுதி வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் வேலவன். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த 10 குழந்தைகளுக்கு செஞ்சி தொகுதி வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வேலவன் தங்க மோதிரம் அணிவித்தார். பிரசவித்த தாய்மார்களுக்கு பராமரிப்பு துண்டு, குழந்தை உடை, கொசுவலை, குளியல் சோப்பு, கை கழுவும் திரவம் உட்பட 16 வகையான பொருட்கள் அடங்கிய குழந்தைகள் நல பரிசு பெட்டகத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் பாலகிருஷ்ணன், சோழன், பேரூர் கழக செயலாளர்கள் சுந்தர்ராஜன், சங்கர், செஞ்சி தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் ஸ்லோச்சனா ஜெயபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்த நாள் விழா வாலாஜாபாத்தில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வாலாஜாபாத் ஒன்றிய திமுக மற்றும் வாலாஜாபாத் பேரூர் சார்பில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் 73வது பிறந்தநாள் விழா வாலாஜாபாத் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர், காஞ்சிபுரம் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் பங்கேற்று அசைவ விருந்து வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் வாலாஜாபாத் திமுக பேரூராட்சி செயலர் பாண்டியன், வாலாஜாபாத் திமுக ஒன்றிய செயலர் சேகர், துணை செயலாளர் தேவேந்திரன், வாசன், பாஸ்கர், சுகுமார், சுகன், அகிலன், பாலு, ஜெகதீசன், யுவராஜ், கணேஷ், சதீஷ், ராஜமாணிக்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தம்பி வாங்கடா வாங்கடா வாங்க கொண்டு போங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்த நாளையொட்டி வாலாஜாபாத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வாலாஜாபாத்தில் ஒன்றிய செயலாளர் சேகர் மற்றும் பேரூராட்சி செயலர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. காலை 9 மணிக்கு பேருந்து நிலையத்தில் 50 கிலோ கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் பேரூர் தலைவர் இல்லாமல்லி, துணைத் தலைவர் சுரேஷ், அறநிலையத்துறை நிர்வாகி தியாகராஜன், கவுன்சிலர் வெங்கடேசன், திமுக மகளிரணி அமைப்பாளர் பவித்ரா, எல்லம்மாள், கவுன்சிலர் கலைவாணி சீனிவாசன், அகிலன், சுந்தரராமன், சுகன், டாபி, பழனி, வாசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் நாயகன் கழக தலைவர் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்குட்பட்ட மோச்சேரி பகுதியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்குட்பட்ட மோச்சேரி பகுதியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்தநாளை முன்னிட்டு மதுராந்தகம் நகரமன்ற துணைத் தலைவர் சிவலிங்கம் திமுக கொடியேற்றி அங்கே கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அசைவ உணவினை வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பழனியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பழனி பாலன் ஏற்பாட்டில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பழனி பாலன் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் கார்த்திக் ராஜா மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், தேர்தல் நேரத்தில் கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய பொறுப்பாளர்கள், தீய சக்தி திமுக தேர்தலை முன்னிட்டு மக்களை ஏமாற்றும் விதமாக 5000 ரூபாயை கொடுத்துள்ளது. அதுவும் தலைவர் விஜய் அவர்களின் அரசியலை கண்டு திமுக அஞ்சி இந்த 5000 ரூபாயை கொடுத்துள்ளது என பேசினர். இதனிடையே முக்கிய தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. முன்னதாக இந்த நிகழ்வில் பொறுப்பாளர்கள் மிதுன், நாகராஜ் மற்றும் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
எல்லாமே உங்களுக்கான வேலைகள், அரசு வேலைகளாக இருக்கட்டும், கான்ட்ராக்டா இருக்கட்டும், எல்லாமே தலைவர் தளபதி ஆட்சி கொண்டு உங்க எல்லா பேருக்கும் கொடுக்கப்படும் என்பதையும் வாலாஜாபாத் ஆசிரியர் நகரில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். வாலாஜாபாத் பேரூராட்சியில் ஆசிரியர் நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வாலாஜாபாத் பேரூராட்சி துணைத் தலைவர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார். இதில் வாலாஜாபாத் பேரூராட்சி செயலாளர் பாண்டியன் முன்னிலையில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக 20 கிலோ கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. அப்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்தும், மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து போன்ற சலுகைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்க திமுகவை ஆட்சிக் கட்டிலில் அமர வைக்க பொதுமக்களிடம் நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் சேகர் மற்றும் நிர்வாகிகள் வாசன், கார்த்திக், பாஸ்கர், சுகுமார், சுகன், அகிலன், பாலு, ஜெகதீசன், யுவராஜ், கணேஷ், சதீஷ், ராஜமாணிக்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் உப்புவேலூர் கிராமம் பெரியகுளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி கோலவிழி அம்மன் ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் உப்புவேலூர் கிராமம் பெரியகுளம் பகுதியில் அமைந்துள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுக கண்கண்ட தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி கோலவிழி அம்மன் ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த மாதம் 25ஆம் தேதியன்று காலை 9 மணிக்கு பந்தக்கால் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி அன்று மாலை 6 மணி அளவில் தூப தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 1:30 மணியளவில் மயானத்தில் கொள்ளையிடுதல் மற்றும் மாலை 7 மணி அளவில் அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. இரவு 8 மணி அளவில் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி செல்வராஜ் கவுண்டர், தனலட்சுமி, சண்முகம், ரமணி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ரமணி என்கிற அமலு சிறப்பாக செய்திருந்தார். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளி கோலவிழி அம்மன் அருளை பெற்று சென்றனர்.